Hi friends, welcome to my channel Essential E-Learning. நம்ம இன்னைக்கு Photoshop CC 2019 சாஃப்ட்வேரை பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம பென் டூலில் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பென் டூலை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் மவுஸில் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டாட் க்ரியேட் ஆகும். சரிங்களா? அந்த டாட் தான் ஆங்கர் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அகெயின் ஒன்ஸ் மோர் இன்னொரு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு ஆங்கர் பாயிண்ட். இந்த ரெண்டு ஆங்கர் பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, அது பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை நம்ம இப்போ ட்ரா பண்ணிகிட்டே வரோம். இப்போ ட்ரா பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணுற இடத்துல சர்க்கிள் வரும். அந்த பென் டூல் பக்கத்தில் அந்த சர்க்கிள் வரும்போது ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ஏதாவது ஒரு வேறு பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ராப் டவுன் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஆங்கர் பாயிண்ட்டு ஆட் ஆயிரும். எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகெயின் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டு க்ரியேட் ஆகிக்கும். இல்லை எனக்கு ஒரு இடத்துல எனக்கு வேண்டாம், எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கீபோர்டில் போய் டெலீட் பட்டன் கிளிக் பண்ணக்கூடாது. டெலீட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் ஆகிடும், பாத் பிரேக் ஆகிடும். சரிங்களா? இப்போ டெலிட் ஆங்கர் பாயிண்ட் போய் எடுத்தாச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த ஆங்கர் பாயிண்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, டெலிட் ஆகிடும். ஸோ அந்த பாத் டெலிட் ஆகாமல் அந்த ஆங்கர் பாயிண்ட் நம்ம டெலிட் பண்ணுறோம். ஓகேங்களா? கன்வெர்ட் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம அந்த ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கர்வ் ஆக்கிக்கலாம். சரிங்களா? அந்த கர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஹேண்டில்ஸ் வரும், லெஃப்ட் ஹேண்டில், ரைட் ஹேண்டில். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி வேணாலும் நம்ம மூவ் எந்த டைரக்ஷன் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், உங்களோட இமேஜினை பொறுத்து. இப்போ பென் டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு முதல்ல நீங்கள் ஒரு ஷேப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன், நியூ லேயர் போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, இங்கே பென் டூல் க்ரியேட் பண்ணிவிட்டு இது ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த இடத்துல அந்த பாயிண்ட் எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் நல்லா எப்படி இதை யூஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நிறையா டிசைன்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம அதை ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க நம்ம ஈஸியாக வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கர்வ்ஸ் வருது. எப்படி நம்ம அதை அந்த கர்வ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே டாட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டாட் வைங்க. ஜஸ்ட் ஒரு ரைட் சைடு எந்த பக்கம் நீங்கள் கர்வ் க்ரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ட்ராக், ஜஸ்ட் ஒரு அந்த கிளிக்கை விட்டுட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரைட் சைடு ஹேண்டில் ரிமூவ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் வரும்போது நல்ல ஃபைன் கர்வாக க்ரியேட் ஆகும். ஓகே, நம்ம இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு கர்வ் வருது. இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் இந்த இடத்துல ஒரு கர்வ். ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோ டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாட் இந்த பாத் செலக்ட் ஆகாது. இந்த நம்ம ட்ரா பண்ணுற பாத் எங்கே செலக்ட் ஆகுனா இந்த லேயர்லையும் நமக்கு சேவ் ஆகாது. பாத் அப்படிங்கிறது பாத் அப்படிங்கிற பேனலில் தான் சேரும். இந்த பாத் பேனல் எங்கே இருக்கும் அப்படின்னா விண்டோக்குள்ளே போனீங்க அப்படின்னா பாத் அப்படிங்கிறது இருக்கும், இந்த பாத் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒர்க் பாத்லேயே வந்துகிட்டே இருக்கும். இல்லை எனக்கு எல்லாமே ஒரு நியூ லேயராக நான் செய்கிறது எல்லாம் ஒரு நியூ லேயராக வரணும் அப்படின்னா இந்த பாத்துலேயே
கீழே வந்தீங்க அப்படின்னா நியூ லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ பாத் கிரியேட் ஆகிக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ போயிட்டு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்தை மூவ் பண்ணுறதுக்கு மூவ் டூல் யூஸ் ஆகாது. டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஷார்ட்கட் ஏ. டைரக்ட் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பாயிண்ட் நம்ம மூவ் பண்ணுமோ அந்த பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, மூவ் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இதுக்கு வந்து நம்ம வந்து கலர் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் என்டர் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துலேயே செலெக்ஷன் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். லோட் பாத் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செலெக்ஷன் ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து பெயிண்ட் பக்கெட்டை யூஸ் பண்ணி கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி சிம்பிள் வருது அப்படின்னா லேயர் வந்து செலக்ட் ஆகல. லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டீசெலக்ட் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டிசைன் பார்க்கலாம். ஓகே, பார்த்து நான் போய்கிட்டேன். கன்வெர்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு இது ஒரு ஃபைனான ஒரு ஆர்ட் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரஷில் நம்ம ட்ரா பண்ண மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ப்ரஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் அதோட சைஸ் நமக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறது பார்த்துங்க. ப்ரஷ்ஷோட டிப்பு கொஞ்சம் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இதோட ஓகே, எனக்கு ஏர் ப்ரஷ் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு பாத்தில் இந்த ஆப்ஷன் ரைட் சைடில் கார்னர் டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்ட்ரோக் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரோக் பாத் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் பாத் கொடுத்துட்டு அதுலேயே ப்ரஷ்ஷுன்னு ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நியூ லேயர் நம்ம க்ரியேட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா பேக்ரவுண்ட்லேயே வந்து ஃபில் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்போ எனக்கு நியூ லேயரில் தான் வேணும். எனக்கு அப்போ தான் வந்து அதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி கலர் ஃபில் பண்ணிக்க முடியும். நியூ லேயர் நான் கொடுக்குறேன். பார்த்து கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ போய் நான் ஸ்ட்ரோக் பாத் கொடுக்குறேன். ப்ரஷ்ஷு இதில் போயிட்டு டூலில் நீங்கள் எந்த மோடு வேணும் அப்படின்னு கேட்டு பென்ஸ் வேணும். ப்ரஷ்ஷு தான் எனக்கு வேணும். ப்ரஷ் நான் கொடுக்குறேன். அதுதான் ஃபைனாக வரும். ஸோ நான் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். பாத் ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூலு பார்த்தீங்களா, அது ஒன்று இருக்குது. அது வந்து பாத் ரிலேட்டட் தான் யூஸ் ஆகும். நான் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பாத்துலேயே போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்து நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு இதுலேயும் எனக்கு ஒரு ஆட் ஆங்கர் பாயிண்ட் வேணும். ஸோ ஆட் ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஆட் ஆங்கர் பாயிண்ட் கொடுக்குறேன். கன்வெர்ட் டூல் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் நம்ம ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஃபில் ஆகும். இந்த ஷேப் இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக. இதில் பாத்தில் லாஸ்ட் அந்த எண்டு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஃபில் கலர் கொடுக்குது. ஃபில் கலர் கொடுத்து பாருங்கள். ஒரு நியூ லேயர் போட்டுக்கலாம். ஃபில் கலர் வந்து ஃபில் ஆகும். ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அவுட்லைன் மட்டும் கொடுத்து பார்க்கலாம். அவுட்லைன் பக்கத்தில் கொடுத்தாச்சு. அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்காக செலெக்ஷன் வேணுன்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் கொண்டு வந்து ப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா டிசைன்ஸோட உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை.